இங்கு நாம் ஒன்றை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். பாரம் சுமந்த மனதோடு வேலு நாச்சியார் உலகின் முதல் மனித வெடிகுண்டை அறிமுகப்படுத்தினார். அவள் பெயர் குயிலி. வேலு நாச்சியார் தலைமையில் 14 பெண்கள் மாறுவிடத்தில் அகல் விளக்கை ஏற்றி கோவிலுக்குள் புகுந்தனர். ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெயெல்லாம் தன் மேனியில் சரித்துக் கொண்டு தீப்பிழம்பு ஏற ஏற வெற்றிவேல் வீரவேல் என முழங்கியபடியே எதிரிகள் ஆயுள் கிடங்கினில் குதித்தாள் குயிலி. ஆயுதங்கள் சிதறி அழிந்தன. வெள்ளையர் திகைத்தனர். தாய், தங்கள் உத்தரவின்படி ஆங்கிலேய கிடங்கு அழிந்து விட்டது. ஆனால் அதற்கு பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் அடைந்து விட்டாள் தாயே. என்ன சொல்கிறாய்? ஆம் தாயே, குயிலி தன் உடலையே தீக்கரையாக்கினாள். குயிலி புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளார். உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள். 4 திசைகளிலும் படைகள் செல்லட்டும். ஆங்கிலேய தளபதி பாஞ்சாரையும் ஜோசப் ஸ்மித்தனும் எனக்கு உயிரோடு வேண்டும். தாயே, பாஞ்சாரை பிடித்து விட்டோம். Please leave us. Please give us life. We will not trouble you. We leave our country. Don't know English? I don't know only English, but I well versed in Kannadam, Urdu, Telugu, French, Sanskrit, as I know all the 7 languages. Tandam nirandara cheyyundu karmangal, tandam anubhavichedigalle varu. This is Malayalam. Pradinche peduvala kanna, sahayam chese chetulu minna. This is Telugu. Janani janma bhumishra, swargadapi gariyasi. This is Sanskrit. Desha nammade, makkalu nammavare, hannu ನಮ್ಮದೇ, ನಿಮ್ಮವರಿಗೆ ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಪುರಿಗಿರದ? Listen, write and sign that we will never interfere in the ownership in the possession of Sivagangai Seemai. இவன் அறம் தவறியவன், நம் அரசனை கொன்றவன். இவனுக்கு கருணை காட்டக்கூடாது. இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்கையாக்குகிறேன். அவசரம் வேண்டாம். வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுப்பவர்கள் நாம். மனிதனை மனிதன் அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கு உரைப்போம். நிராயுத பாணியாக நிற்பவனின் முன் நம் ஆயுத பலத்தை காண்பது நம் வீரத்திற்கே அழகல்ல. இவன் எப்பொழுது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டானோ அப்பொழுதே இவன் செத்து விட்டான். கோட்டை நம் வசமாகி விட்டது. இவன் பிழைத்து போகட்டும். அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலுக்கும் அவர்களுடைய வீரத்தை போற்றும் வகையில் கோவில் எழுப்புமாறு உத்தரவிடுகிறேன். மூவேந்தரின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது. ஜாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும். சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்து எழுவோம். தேசம் காக்க தன் உயிரையே தியாகம் செய்த உடையாளுக்கு வெற்றியுடையாளி என்ற பெயரும், குயிலுக்கு குருடையார் என்ற பெயரிலும் கோவில் எழுப்புங்கள். சூரிய சந்திரன் உள்ள வரையிலும் தேசப்பற்றையும் தெய்வ பக்தியையும் பறைச்சாற்றுங்கள். கோட்டை கொத்தளங்கள்
முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அம்மா சிவகங்கை, இருக்கோம் அம்மா நாங்கள் எல்லாம். தாயகத்தை தொட்டாள். வீரமங்கை வெற்றி பெற்று விட்டாள். தர்ம போரெடுத்து தாயகத்தை தொட்டாள். திரிசூலகப் படை முடுக்கி தான் அதை வழி நடத்தி 16 படை நிற்க சொன்னாள். அது 18ஆம் நூற்றாண்டின் பொன்